எங்கள் அப்ச்சி ஊருக்கு போகிறது ஒரு சொர்க்கம். மெட்ராஸ்குள்ளே தெருவுலேயே விளையாடிக்கிட்டு இருந்து இங்கே போனால் அடிவானத்தை பார்க்குறது. போனால் சித்தி பசங்க பெரியப்பா பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 8 பேர் இருப்போம் மொத்தமாக. மேலே போய் விழுந்து எல்லாரையும் எழுப்புறது, எல்லாம் எந்திரிங்க வெளியில் போகலான்னு சொல்லி. அந்த காலையில் போய் அவங்கள எழுப்பி தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற புளியங்க அடித்து சாப்பிட்டு, பொற்காலம்னா நாங்கள் லீவில் ஊருக்கு வர்ற டைம் தான் பொற்காலம். அப்படி எல்லா நினைவுகளும், அற்புதமான நினைவுகள் நடந்தது எல்லாமே இங்கே ஊருக்கு வரும்போது தான். எங்கள் பெரியம்மா தான் 8 பேருக்கும் சலிக்காமல் சமைச்சு போடுவாங்க. கூட ஆத்தா விறகடுப்பில் தான் சமைக்கணும். போதுமான்னு கேட்கவே மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா சுத்தமாக குளித்து வேர்வை இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஆத்தா சுத்தமாக புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை. சமைப்பாங்க, குளிச்சுட்டு வருவாங்க, திரும்ப சமைப்பாங்க. அந்த அன்பு அப்படி இல்லாட்டி